ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் விகே ஸ்டுடியோ. நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்கள் ஸ்க்ரீனில் ப்ளே ஆகிட்டு இருக்குல்ல, இந்த வீடியோ எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்படின்னா தான் வீடியோ எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக தெரியும். ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வச்சாச்சு. இதுக்கப்புறம் ரொம்ப நல்லா கேளுங்க. அந்த ஏரோ மார்க்கு ரூட் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி வந்துடுமா. இப்போ வந்து நீங்கள் இந்த ஸ்கீலை வந்து அது என்ன டைம் லைன் அது அப்படின்னு சொல்லுவோம்ல. இப்போ நீங்கள் ப்ளே பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு மியூசிக் வரும், அதுக்கப்புறம் ரிலீக்ஸ் ஆரம்பித்து அந்த ரிலீக்ஸ் முடியும் பாருங்கள். ஃபஸ்ட்டு ரிலீக்ஸ் முடிஞ்சு செகண்ட் ரிலீக்ஸ் ஆரம்பிக்கிற இடத்துல நம்ம சென்டரில் வைக்கணும். லைட்டாக மூவ் பண்ணுங்கள். இப்போ இந்த இடத்துல வச்சுட்டு அந்த வீடியோ செலக்ட் பண்ணி இப்படி கட் பண்ணிக்கணும். இதே மாதிரி ஒவ்வொரு ரிலீக்ஸும் நீங்கள் ஒவ்வொரு இதில் கட் பண்ணணும், ஓகேவா? அதாவது உங்களுக்கு எந்தெந்த இடத்துல செவரில் ரிலீக்ஸ் சேஞ்ச் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்தந்த இடத்துல இப்படி கட் பண்ணணும், ஓகேவா? இப்போ இன்னும் கொஞ்சம் மூவ் பண்ணிங்கன்னா அடுத்த ரிலீக்ஸ் நம்மளுக்கு ப்ளே ஆகிட்டுருக்கு. இதோட முடிஞ்சு அடுத்து தேர்டு ரிலீக்ஸ் ஆரம்பிக்குது, செகண்ட் முடிஞ்சு தேர்டு ஆரம்பிக்குது. அப்போ அந்த செகண்ட் வீடியோ செலக்ட் பண்ணிவிட்டு ரெண்டாக கட் பண்ணிங்கன்னா அடுத்த தேர்டு வீடியோ வந்து வந்துடும். அடுத்து இந்த தேர்டு வீடியோவில் கொஞ்சம் மூவ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா மெதுவாக மூவ் பண்ணணும், ஏன்னா இதில் ப்ளே பண்ணோம்னா நோடு ஹேங் ஆகும், அதனால். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல தேர்டு முடிஞ்சு ஃபோர்த்து ஸ்டார்ட் ஆகுது. அப்போ அந்த தேர்டு வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு இப்படி கட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி கட் பண்ணுங்கள். ஒவ்வொரு ரிலீக்ஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் 2 ரிலீக்ஸ் லைன் வச்சாலும் சரி, உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி நீங்கள் வைக்கிறது தான் இதில். இப்போ இதில் 4 நம்ம கட் பண்ணியாச்சு. 1 2 3 4 5 இருக்குது இதில் மொத்தம். இப்போ 5க்குமே இப்போ அந்த வீடியோ செலக்ட் பண்ணி அந்த லைனை வந்து நம்ம கரெக்டாக வைங்க. இது வந்து நம்ம கட் பண்ணும்போது ஆட் பண்ணியிருக்கணும். அந்த லைனை கரெக்டாக வச்சு கீழே பார்த்தீங்கன்னா அந்த ஐடென்டிஃபைன்னு நான் அதுக்கு என்ன இது வச்சுருக்கேன், ஏன்னா அது ஒரு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு தான் அந்த இது. ஸோ அந்த ஐடென்டிஃபை அந்த இது மாதிரி இருக்குது, ஏரோ மார்க் போட்டு காமிக்கிற பாருங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணாமல் அந்த இடத்துல ஒரு இது ஆட் ஆயிரும். அதுக்கப்புறம் செகண்ட் மூவ் பண்ணிவிட்டு செகண்ட் வீடியோ கட் பண்ணியிருப்பீங்கள்ல, அது எங்கே முடியுதுன்னு பார்த்து செகண்ட் அண்ட் தேர்டு, செகண்ட் வீடியோ முடியும், தேர்ட் வீடியோ ஸ்டார்ட் ஆகும், அதுக்கு நேர் வச்சு அந்த ஐடென்டிஃபையர் ஆன் பண்ணிக்கோங்க, ஒரு கிளிக். அடுத்தது தேர்டு முடிஞ்சு ஃபோர்த்து ஸ்டார்ட் ஆகிற இடத்துல சென்டரில் வச்சு ஒரு இடம் ஐடென்டிஃபை. அதுக்கப்புறம் ஃபோர்த்து முடிஞ்சு ஃபிஃப்த்து ஆரம்பிக்கிற இடத்துல வச்சு ஒரு இடம் ஐடென்டிஃபை, ஓகேவா? இப்போ நம்ம வந்து 5 இது நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். 5 இது ஆட் பண்ணி முடிச்சாச்சு, அவ்வளோதான். இதோடு நீங்கள் விட்டுட்டு அந்த ஏரோ மார்க்கில் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஃபஸ்ட்டு இமேஜை செலக்ட் பண்ணியிருக்கோம், ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட் இமேஜை நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். அந்த ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட் இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த 3 டாட் அந்த ட்ரான்ஸ்ஃபார்மில் 3 கோடு, அதாவது 3 லைன் இருக்கும்ல, அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் இருக்கிறத காப்பி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு மூச்சு வேறு வாங்குது. கிளிக் பண்ணிவிட்டு இப்படி முன்னாடி வந்துகிட்டே இருங்க. இதில் அந்த வீடியோ அப்படின்னு இருக்குல்ல, அந்த ஃபஸ்ட்டு வீடியோவில் தான் பேஸ்ட் பண்ணிக்கோங்க, பேஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம். அடுத்து செகண்ட் வீடியோ எடுத்து தேர்டு வீடியோவில் இந்த 3 டாட் கொடுத்து பேஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம். ஃபோர்த்து வீடியோ எடுத்து ஃபிஃப்த்து வீடியோவில் இந்த 3 டாட் கொடுத்து பேஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம். அடுத்தது செகண்டாக ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் இருக்கும், அந்த பேக்ரவுண்ட் இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு 3 டாட் கொடுத்து காப்பி பண்ணிவிட்டு 2.4, அதாவது 2.4 அப்படிங்கிற வீடியோ வந்து 2.4.6 அப்படிங்கிற இதில் வந்து இந்த இதை வந்து நம்ம பேஸ்ட் பண்ணணும். அப்போ செகண்ட் வீடியோ செலக்ட் பண்ணிவிட்டு பேஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம். தேர்டை வந்து நம்ம முன்னாடியே பேஸ்ட் பண்ணியாச்சு. ஃபோர்த்து செலக்ட் பண்ணிவிட்டு பேஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம், ஓகேவா? இப்போ வந்து நம்ம வேலை முடிஞ்சிருச்சு சொல்ல முடியாது. அந்த சைடு வாலுக்கு ரிலீக்ஸு கொண்டு போயாச்சு, அவ்வளோதான். இப்போ நம்ம அந்த இதை மட்டும் ரொட்டேட் பண்ணால் வேலை முடிஞ்சிச்சு. இப்போ வந்து அந்த ரூட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ரூட் அப்படிங்கிறமே கிளிக் பண்ணாமல் இப்படி வந்துடுமா. வந்ததுக்கப்புறம் அந்த 3D செட்டிங் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு பொசிஷன் அந்த அனிமேஷன் கீ ஆட் பண்ணுறதும் ரொட்டேஷனல் அனிமேஷன் கீ ஆட் பண்ணுறதும் எனேபிள் பண்ணிவிட்டு இப்படி முன்னாடி வந்துடுங்க. ரெண்டுலேயுமே ஸ்டார்டிங்கில் ஒரு அனிமேஷன் கீ, இதில் ஏதாவது சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் ஜூம் இன், லைட்டாக முன்னாடி சைடில் ரொட்டேட், இப்படி எல்லாம் பண்ணுற மாதிரி இருந்தால் ஸ்டார்டிங் அனிமேஷன் கீழே பண்ணிவிட்டு அடுத்தது ஒரு டைரெக்டாக ஒரு கிளிக், அந்த ப்ளே பட்டனுக்கு பக்கத்தில் ஒரு கிளிக் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே நம்ம ஐடென்டிஃபையர் அப்படின்னு சொல்லி ஒன்று ஆட் பண்ணோம்ல, அந்த இடத்துக்கு போயிடும். போனதுமே ஒரு அனிமேஷன் கீ, ரெண்டுலேயுமே ஒவ்வொரு அனிமேஷன் கீ ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மூவ் பண்ணிவிட்டு, ரொம்ப இல்லை கொஞ்சம் மூவ் பண்ணிவிட்டு இன்னும் 2 அனிமேஷன் கீ, மேலே ஒன்று கீழே ஒன்று ஆட் பண்ணிவிட்டு அந்த செகண்டாக ஆட் பண்ணோம்ல ஒரு அனிமேஷன் கீ, அந்த அனிமேஷன் கீழே வச்சுட்டு அந்த லைனை ரொட்டேஷனில் சென்டர் இதை வந்து நம்ம மைனஸில் கொண்டு போனோம்னா இந்த வாலுக்கு வரும், ஓகேவா? வந்ததுக்கப்புறம் மேலே கூட நம்ம ஜூம் அவுட்டு இது மாதிரி நீங்கள் எடிட் பண்ணிக்கோங்க.
ஓகேவா? இந்த மாதிரி எடிட் பண்ணிக்கோங்க. மேலே எடிட் பண்ணும், கீழே எடிட் பண்ணுவோம். அந்த ரொட்டேஷன் ஆப்ஷனில் சென்டர் மட்டும்தான் நமக்கு, சைடில் போடுறது லெஃப்ட்டில் போடுறது. அந்த ரொட்டேஷன் வந்து இப்போ 4ல் இருக்காது. வால் உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக வேணும்னா 0ல் வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ நம்ம வந்து இந்த வாலுக்கு வந்தாச்சு. இப்போ திருப்பி அந்த ப்ளே பட்டன் இருக்கிற ப்ளே பட்டன் இருக்கிற பக்கத்தில் இருக்கிற ஏரோ மார்க் கொடுத்திங்கன்னா சில டைம் வராது, ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுறது நோடு. ஓகேவா? அப்போ உங்களுக்கு வரல அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ஐடென்டிஃபையர் ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணுங்கள் கரெக்டாக. அது ஐடென்டிஃபையர் மேலே இருந்துச்சுன்னா அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா அது எல்லோ கலரில் இருக்கும். அப்படி இருந்தால் தான் அந்த ஐடென்டிஃபையர் மேலே இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். ஓகேவா? அப்படி வந்ததுமே அதில் ஒரு அனிமேஷன் கீ ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மூவ் பண்ணிவிட்டு இன்னும் 2 அனிமேஷன் கீ மேலே கீழே ஆட் பண்ணதுமே அந்த ரொட்டேஷன் இருக்கும்ல அதை வச்சு இப்போ மைனஸில் இருக்குமா நம்ம ப்ளஸில் கொண்டு போனோம்னா இந்த வாலுக்கு வந்துடும். வந்ததுக்கப்புறம் மேலே இருக்கிற பொசிஷனில் ஜூம் அவுட் லெஃப்டா ரைட்டா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேவா? அடுத்தது திருப்பி அந்த ஏரோ மார்க் கொடுங்க. இப்போயும் உங்களுக்கு வரல அப்படின்னிங்கன்னா அந்த எல்லோ அந்த இது மேலேயே கொடுத்துருங்க. இப்படி கொடுத்ததுமே திருப்பி மைனஸில் இருந்தது, அதாவது அந்த ரொட்டேஷன் சென்டரில் இருக்கிறத இந்த வாலுக்கு கொண்டு வரணும். வந்துட்டு இந்த இதில் நீங்கள் ஏதாவது சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த வாலுக்கு இப்போ கொண்டு வந்தாச்சு. இந்த மேலே பொசிஷன் வந்து அந்த ரிலீக்ஸ் உங்களுக்கு எப்படி தெரியணுமோ அப்படி வச்சுக்கோங்க. கீழே ரொட்டேஷன் இருக்கிறத நம்ம இன்னொரு வால் விட்டு இன்னொரு வாலுக்கு போகிறதுக்கு. இப்போ இந்த இது முடிஞ்சதுமே அடுத்த ஐடென்டிஃபையர் கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல வந்துடும். இந்த இடத்துல நம்ம ஒன்று தான் ஆட் பண்ணியிருப்போம் மாட்டுக்கு, 2 ஆட் பண்ணியிருக்க மாட்டுக்கு. இதில் பண்ணியே பார்த்துருவோம். மூவ் ஆகுது கரெக்டாக. அது இதுதான் கரெக்டாக ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ அடுத்த ஐடென்டிஃபையரில் கிளிக் பண்ணி ஸ்டார்டிங்கில் ஒரு அனிமேஷன் கீ 2லேயுமே, அதான் ஃபஸ்ட் ஒரு அனிமேஷன் கீ கொஞ்சம் மூவ் பண்ணிவிட்டு இன்னொரு அனிமேஷன் கீ 2லேயுமே ஆட் பண்ணிவிட்டு அடுத்தது அந்த வாலுக்கு போகிற மாதிரி ரொட்டேட் பண்ணணும். ரொட்டேட் பண்ணிவிட்டு ஜூம் இன் லெஃப்ட் சைடு ஆர் ரைட் சைடு அப் அண்ட் டவுன் இப்படி எடிட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நீங்கள் எடிட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நீங்கள் எப்படி வேணுமோ அதை வந்து மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் நீங்கள் எடிட் பண்ணிக்கோங்க. இந்த ரொட்டேஷனில் சென்டரில் இருக்கிறது தான் நமக்கு வாலில் வந்து எந்த வால் போகணும் அப்படிங்கிறது முடிவு பண்ணுறது வந்து இந்த ரொட்டேஷனில் சென்டர் இது. ஓகேவா? இதை மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ வந்து வீடியோ எடிட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து நான் வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இதில் ப்ளே பண்ணாலும் நம்மளுக்கு ஒழுங்காக ப்ளே ஆகாது. ஸோ நான் வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணியே காமிக்கிறேன். வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு சின்ன ட்ரிக் இருக்குது, அதையும் சொல்லிடுறேன். வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ணுற வேணால் ஸ்கிப் பண்ணிடுறேன், அதுக்காக நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருக்கணும். ஸோ வீடியோ எக்ஸ்போர்ட் ஆகிறதையும் நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். வீடியோ வந்து இப்போ எக்ஸ்போர்ட் ஆகிடுச்சு. நான் ஓகே கொடுத்து இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். இதுதான் இப்போ எக்ஸ்போர்ட் ஆன வீடியோ. நம்ம பாருங்க, ஸ்டார்டிங்கில் நம்ம எதுவுமே எடிட் பண்ணலாதனால அது அப்படியே இருக்குது. இந்த இடத்துல நம்ம கரெக்டாக வருது பாருங்கள். நம்ம ஸ்டார்டிங்கில் ஒழுங்காக அனிமேஷனுக்கு ஆட் பண்ணல, அதனால் இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல சூப்பராக இருக்குது பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து அந்த ஸ்டார்டிங் பொசிஷன் இதை நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. நான் வந்து அதில் அனிமேஷன் கீ நம்ம ஒழுங்காகவே ஆட் பண்ணல, அதனால தான் நம்மளுக்கு வந்து இந்த இடத்துலலாம் ஜூம் இன் ஜூம் அவுட்டே ஆகலை. நல்லா நோட் பண்ணி பாருங்கள். இங்கெல்லாம் ஜூம் இன் ஜூம் அவுட்டே ஆகலையா? இங்கே பாருங்கள், இங்கே நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் வருது பாருங்கள், இந்த இடத்துல நல்லாயிருக்கா? இது நல்லாயிருக்கும் பாருங்கள். இது முடிஞ்சு அங்கே போகும்போது இது சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் ஸ்டார்டிங் அந்த பொசிஷன் இருக்குல்ல, ஜூம் இன் ஜூம் அவுட், அந்த இதில் அனிமேஷன் கீ கரெக்டாக ஆட் பண்ணிக்குவோம். இந்த வீடியோ இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணது தான் காமிக்கிறேன். டீட்டெயில்ஸ்குள்ளே போய்ட்டு இங்கே பாருங்கள், 1:06 4:30க்கு எக்ஸ்போர்ட் ஆகிருக்கு. மேலே டைம் பாருங்கள் 4:31, 1 நிமிஷம் தான் ஆயிருக்கு. ஸோ இப்போ நம்ம இதில் இன்னொரு ட்ரிக் இருக்குதுன்னு சொன்னால அது என்னன்னு சொல்லிடுறேன். இது வந்து ட்ரிக் இல்லை, ஒரு வீடியோ எடிட்டிங் தான், அதோட கண்டினியூ தான் ட்ரிக்குன்னு சொல்லிட்டேன். இப்போ அந்த வீடியோ செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அந்த எஃபெக்ட்ஸ்குள்ளே போய்ட்டு அட்ஜஸ்ட்குள்ளே போய்ட்டு அந்த விக்னேட் எஃபெக்ட் ஆட் பண்ணிட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். எல்லா வீடியோக்கும் இந்த விக்னேட் எஃபெக்ட் எடிட் வந்து சூப்பராக இருக்குது. இன்ஷாட்டில் மற்ற இதில் அப்படின்னு தெரில. நோடு வீடியோவில் வந்து இந்த ஆப்ஷன் நம்ம ஆட் பண்ணணும்னா ப்ரோ வெர்ஷன் வாங்கணும், பெய்டு வெர்ஷன் வாங்கணும். ஸோ இதை வந்து இன்ஷாட்டில் எடிட் பண்ணிங்கன்னா அவங்க கரெக்டாக கொடுக்குறாங்க, பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு பாருங்கள். நான் இதில் நீங்கள் நல்லா கவனித்து எடிட் பண்ணுறது பொசிஷன் கரெக்டாக வைக்கணும். பொசிஷனில் ஜூம் இன் ஜூம் அவுட் கரெக்டாக வைங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்து மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். அப்போனா நான் போடுற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். நீ வீடியோ தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.